வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிட்னி முருகனுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா ஒரு கேள்வி. சிட்னி முருகன் கோயிலினுடைய நிர்வாகியாக இருக்கின்ற யாழ்ப்பாண தமிழருக்கு என்ன சிக்கல், தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்துவதில் என்ன சிக்கல் என்கின்ற இரண்டாவது கேள்வி. சரி, முகநூல், அதாவது சிட்னி முருகன் கோயில் குறித்தான பதிவுகள், அதனுடைய நிகழ்ச்சி நிரல், அதில் ஏன் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அப்படி தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு செயல்பாட்டில் தமிழ் கடவுள் முருகன் எப்படி சிக்கினார் என்பது தான் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கம். குறிப்பாக நம்ம தமிழர்கள், உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கின்ற தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே தன்னுடைய முதன்மை கடவுளாக முருகன் இருப்பதையும், அந்த முருகனுக்கு கோயில் அமைத்து அங்கே இருக்கின்ற தமிழர்கள் வழிபடுவதும் வழக்கமாக இருக்கின்றது. நான் சற்றுடைய ஆய்வு பணிக்காக செல்கின்ற இடங்களெல்லாம் முக்கியமான நகரங்களில் முருகன் கோயில் இருக்கும். மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் ஆஸ்திரேலியாவில் முக்கியமான சிட்னி முருகன் கோயில் இருக்குது, பெர்த்தில் இருக்குது. இது மாதிரி, அதாவது தமிழர்கள் நிரம்பி வாழ்கின்ற எல்லா இடங்களிலும் தமிழ் கடவுளாக இருக்கின்ற முருகனுக்கு கோயில் அமைத்து வழிபடுவது வழக்கம். அப்படி ஒரு இடமாக இருக்கின்ற ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு நகரமாக இருக்கின்ற சிட்னியில் தமிழ் கடவுள் முருகனுக்குன்றது சிட்னி முருகன் கோயில், பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அது இருக்குது. 2008 இணையதளத்தில் என்ன வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு முருகனுடைய பாடல் வச்சுருக்கு. அந்த முருகனுடைய பாடலை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதன் பிறகு செய்திக்கு நம்ம போவோம். நவம்பர் 18ன்னு நினைக்கிறேன், நான் சிட்னி போனப்போ அங்கே ஒரு ஆய்வு பணிக்காக போயிருக்கும் பொழுது அந்த முருகன் கோயிலை பார்த்த அனுபவமும் நமக்கு இருக்குது. இப்போ நேர செய்திக்கு வந்துடுவோம். சிட்னி முருகன் கோயில் வர இருக்கின்ற 22ஆம் தேதி காலையில் குடமுழுக்கு நடக்குது. இங்கே ராமர் கோயிலை இங்கே குடமுழுக்கு நடத்துகிறாங்க இல்லையா, அதே காலகட்டத்தில் அதே நேரத்தில் சிட்னியிலையும் முருகன் கோயிலுக்கான குடமுழுக்கு நடக்குது. இந்த சிட்னி முருகன் கோயில் குடமுழுக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரிந்த அங்கே இருக்கின்ற தமிழ் உறவாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதில் நீங்கள் சமஸ்கிருதத்தில் நீங்கள் குடமுழுக்கு நடத்த போகிறதா ஏற்கனவே அட்டவணை பட்டியெல்லாம் போட்டுட்டீங்க. ஆனால் தமிழ் கடவுள் முருகனுக்கு சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் நீங்கள் குடமுழுக்கு நடத்தணுங்கிறது என்ன கட்டாயம்? தமிழ் மொழியிலையும், சமஸ்கிருதத்தின் கூடவே தமிழ் மொழியிலையும் நீங்கள் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு இந்த குடமுழுக்கு பணிகள் தொடங்கி, அதாவது போன 3ஆம் தேதி தொடங்கியிருக்கு. இப்போ 22ஆம் தேதி வரலையும் அது நடக்க இருக்குது. 3ஆம் தேதிக்கு முன்னதாகவே, 2 மாதத்திற்கு முன்னதாகவே இந்த கோரிக்கை மனுக்கள் அந்த கோயில் நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த இந்து சமய அறநிலையத்துறையோ அல்லது அந்த நிர்வாகமோ ஒரு மனு கொடுத்தா பதில் சொல்லாது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு நிர்வாகம் கட்டாயம் மனுதாரருக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த ஊரில் உள்ள சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் அந்த கோயில் நிர்வாகம் இயங்க வேண்டும். அதுதான் இதில் என்ன பெரிய கூத்துன்னா, அந்த கோயிலை நிர்வகிக்கிறது சைவ பெருமன்றம் அப்படிங்கிற ஒரு சைவ மன்றம் தான் நிர்வகிக்குது. என்னடா, செந்தமிழும் சிவநெறியும் எனதிரு கண்கள் என்று போற்றி பாதுகாக்கப்பட்ட சைவ மன்றங்கள் சிவனையும் விட்டுருச்சு, செந்தமிழையும் விட்டுருச்சு, ஆனால் சமஸ்கிருதத்தை முன்னிறுத்தி போகுது அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குது. சரி, அப்படி உள்ள ஒரு சைவ பெருமன்றமோ அல்லது சிட்னி முருகன் கோயிலினுடைய நிர்வாகமுமே தன்னுடைய அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் என்றாய் பிரமமாய் நின்ற சோதி விளம்பதோள் மேனியாக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம். இதுதான் சிட்னி முருகன் கோயில் இணையதளத்தினுடைய முகப்பு வாயிலில் வைக்கப்பட்ட தமிழ் பாடல். தமிழில் முருகனை போற்றி வணங்குகின்ற பாடலை படித்ததை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதற்கான பொருள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு மிக எளிமையான, அதே போல் முருகனினுடைய பராக்கிரமத்தை சொல்லுகின்ற மிக வலிமையான ஒரு பாடல். ஒரு கோயில் நிர்வாகம், அந்த கோயில் நிர்வாகத்தினுடைய இணையதளத்தில் முருகனுடைய பாடல் தமிழ் மொழியில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இணையதளம் முழுமைக்கும் உள்ள பாவனைகள், பரிவர்த்தனைகளில் தமிழ் மொழி இல்லை. அப்போ அந்த கோயில் நிர்வாகம் யாருக்கானது? அந்த கோயிலை வணங்கக்கூடியவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் அந்த கோயிலை வணங்குகிறார்களா, அல்லது ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற தமிழர்களுக்கு, அதாவது அந்த கோயிலை வழிபடுகின்ற தமிழர்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா என்கின்ற ஒரு கேள்வி.
ஏன்னா பெரும்பாலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய விருப்ப மொழியாக பாடமொழியாக தமிழ் கற்பதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை. அதனால் தமிழ் மொழி தெரியாமையே வாழுகின்ற தமிழ் பிள்ளைகள், தமிழ் குடும்பங்களில் இருக்கின்ற தமிழ் பிள்ளைகளை அதிகமாக பார்க்க முடிகிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு மொழியை கற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துகின்ற அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய தாய்மொழியை கற்பிக்க மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது. நான் எல்லா இடத்துலையும் சொல்லலை, எல்லா குடும்பத்திலையும் சொல்லலை. இன்னமும் வெளியில் இருக்கின்றவர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்றவர்களை விட அழகான தமிழில் பேசுகின்ற அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது இந்த முருகன் கோயில் பிரச்சனைக்கு வந்துடுவோம். அதாவது முருகன் கோயில் குடமுழுக்கு குறித்தான அந்த அழைப்புதல், 4 பக்க அழைப்புதலில் ஒரு இடத்தில் கூட தமிழ் மொழி பாவிக்கப்படலை. அப்போ தமிழ் மொழி பாவிக்கப்படலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த பத்திரிகையை கொண்டு வைக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லது அந்த பத்திரிகையை பார்த்து இந்த குடமுழுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு தமிழ் தெரியாதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. சரி, நம்ம சிட்னி முருகன் கோயிலினுடைய குடமுழுக்கு அதாவது 3ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரலையும் அதற்கான ஆயத்தப்பணி, 19ஆம் தேதி அந்த கமென்ஸ்மெண்ட், அந்த குடமுழுக்கான பணிகள் துவக்கம், 20, 21, 22 3 நாளும் அந்த பல்வேறு பூஜைகளை போட்டிருக்கிறாங்க. அந்த அழைப்புதல்லையே அது இருக்குது, மகா கும்பாபிஷேக நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்வுக்கு அங்கே இருக்கின்ற தமிழ் உறவுகள், உணர்வாளர்கள் தமிழ் மொழியில் நடத்தணும்னு இந்த நிகழ்வு தொடங்குவதற்கு 2 மாதத்திற்கு முன்னாடியே கோயில் நிர்வாகத்திற்கு கடிதமாக கொடுத்துருக்குறாங்க, மின்னஞ்சலாக கொடுத்துருக்குறாங்க. மின்னஞ்சல் குறித்து எந்தவித பதிலும் இல்லை, அதாவது இதை நடத்துகிறோம் அல்லது நடத்த முடியாது அப்படின்னு ஒரு பதிலும் இல்லை. எனக்கு இப்போ என்ன பெரிய சிக்கல்னா, அதாவது சிக்கல்னு சொல்லுவது வருத்தம்னா, சிட்னியில் இருக்கின்ற முருகன், தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? அப்போது தமிழ் தெரியாத ஒரு முருகனுக்கு உங்கள் இணையதளத்தினுடைய முகப்பில் மட்டும் முருகனை போற்றுகின்ற அருமையான தமிழ் பாடலை வச்சுருக்கிறீங்க. அப்போ தமிழ் முருகனுக்கு உண்மையிலேயே தெரியும் அப்படின்னா, தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்துவதுக்கு என்ன சிக்கல்? நீங்கள் குடமுழுக்கு நடத்துவது முருகனுக்கா அல்லது தமிழ் தெரியாத மற்றவருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, இங்கே தான் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு குடமுழுக்குக்கு போராடி 4 வழக்கு தொடுத்து அது ஒரு 4 நாள் அலக்கழித்து அதன் பிறகு நீங்கள் 50% குடமுழுக்கு தமிழ்லையும் 50% சமஸ்கிருதத்திலையும் நடத்துங்கன்னு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அதனால வந்துச்சேங்கிறன்னு ஒரு ஒரு மகிழ்ச்சி, அகமகிழ்ச்சி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்குக்கு வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் தீர்ப்பு தமிழ்நாடு முழுமைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலில் தமிழ் மொழியில் குடமுழுக்கு கட்டாயம் நடத்தணும்னு ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு ஒவ்வொரு கோயில் குடமுழுக்குலையும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இதுதான் இங்கே திராவிட மாடல், ஆரிய மாடல் கலந்து ஒரு கூட்டு கொட்டகை ட்ராமாவை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிட்னியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சிக்கல்? சிட்னியில் இருக்கிறவங்க பெரும்பான்மையாக ஈழத்தமிழர்கள். அந்த ஈழத்தமிழர்களை ஒட்டி இருக்கின்ற அவர்களுடைய நிர்வாகம், கூடுதலாக இங்கிருந்து சென்ற தமிழர்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சிட்னி முருகன் கோயிலினுடைய நிர்வாக தலைமை யாழ்ப்பாண தமிழர்கிட்ட இருக்கிறதா செய்தி வருது. இப்போ இவங்களுக்கு தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்துவதில் என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் கூடுதலாக நீங்கள் உங்கள் இணையதளம் முழுமைக்கு ஆங்கிலத்தை பாவிக்கிறீங்க. இணையதளத்தை பார்க்க வர்றவங்க, இணையதளத்தில் இந்த கோயில் குறித்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்துல அந்த சைவ பெருமன்றம் மற்றும் சிட்னி முருகன் கோயிலினுடைய நிர்வாகம் இருக்குது. இப்போ முருகன் தமிழ் கடவுள் என்று உலகம் முழுமைக்கும் பேசி வர்றாங்க. அங்கே நீங்கள் முருகனுடைய பக்தியை தமிழ் மொழியில் எழுதி வச்சுருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எதற்காக இந்த கோயிலை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய அளவில் நன்கொடை சேமிக்க ஆஸ்திரேலியர்கள்ட்ட கோயிலில் பேரை சொல்லி நான் நன்கொடை வசூலிக்கிறேன். அப்போ நன்கொடை வசூலிக்கும் பொழுது இந்த கோயில் குறித்தான குறிப்புகள் தமிழ் மொழியில் இருந்தால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவர்களுக்கு தமிழ் தெரியாது, அவர்களுக்கு கன்வே பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக இணையதளம் முழுமைக்கும் நீங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறீர்களா? இல்லை அங்கே இருக்கின்ற பெரும் தொழிலதிபர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தமிழ் மொழி அந்நியப்பட்டு விட்டது, ஆங்கில மொழியில் போய் கேட்டால் தான் நன்கொடை கொடுப்பாங்க, அந்த நன்கொடையின் மூலமாக தான் இந்த நிர்வாகம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
இல்லை ஏதாச்சும் ஒரு காரண காரியம் இருக்கும். நீங்கள் சரி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினா தான், ஆங்கிலத்தில் இணையதளம் நடத்தினா தான், ஆங்கிலத்தில் வந்து கோயில் குறித்தான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தினா தான் வெளியில் தெரியும்னா, நீங்கள் குடமுழுக்கும் ஆங்கிலத்திலே நடத்திட வேண்டியதானே? ஏன் சமஸ்கிருதத்தில் நடத்துகிறீங்க? சமஸ்கிருதம் மட்டும் நடத்த வேண்டிய காரண காரியம் என்ன? அப்போது நீங்கள் முருகனுக்கும் உண்மையாக இல்லை, தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் அல்லாத மொழியில் குடமுழுக்கு நடத்தி தமிழ் கடவுள் முருகனை வந்து அவமதிக்கிறீங்க ஒன்று. இன்னொன்று, ஆங்கிலத்திற்கும் உண்மையாக இல்லை, ஆங்கிலத்தில் வந்து இணையதளம் நடத்தி அங்கங்கே வசூல் பண்ணுறீங்க, கோயில் நிர்வாகத்திற்கு நன்கொடை வாங்குறீங்க, கோயில் நிர்வாகம் குறித்தான வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிறீங்க. அப்போ ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து குடமுழுக்கு நடத்தியிருக்கணும். இப்போ கோயில் நிர்வாகம் வந்து வரி வசூல் பண்ணுவதற்கும் நன்கொடை வசூல் பண்ணுவதற்கும் ஆங்கில மொழியை பயன்படுத்திட்டு கும்பாபிஷேகத்திற்கு சமஸ்கிருதத்தை பயன்படுத்துது. அப்போது இங்கே இந்த போக்கு இருக்கு இல்லையா, இந்த போக்கு எங்கே தான் ஆரியத்தினாலும் திராவிடத்தினாலும் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு இருக்கின்ற இந்த தமிழ் நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்மயப்படுத்தி அங்கே வழிபாடு இடங்கள்லையும் குடமுழுக்கு நடத்துகின்ற அந்த இடங்கள்லையும் நம்ம கொண்டுட்டு வர்றதற்கான ரொம்ப தீவிரமான பணி, ரொம்ப கடினமான பணி. ஆனால் அங்கே நடத்துறது வந்து சைவ பெருமன்றம். அந்த சைவம் குறித்தான பார்வை வந்து குறைந்தபட்சம் தமிழக தமிழர்களை விட யாழ்ப்பாண தமிழர்களுக்கு சைவம் குறித்தான பார்வை வந்து மிக தெளிவாக இருக்கும் என்று உலகளாவிய பேச்சு நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் தாய் மொழி குறித்தான பற்று வந்து யாழ்ப்பாண தமிழர்களுக்கு அதிகமாக இருக்குன்னு பேசப்படுது. அப்படி இருக்கின்ற சூழலில் சிட்னியில் இருக்கிற முருகன் கோயிலில் தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்துறதுல என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போதைக்கு இருக்குது. பலமுறை முயற்சித்த பிறகும், பலமுறை அவர்களை தொடர்பு கொண்டு கோரிக்கையை வைத்த பிறகும் ரொம்ப அமைதியாக இருப்பதற்கான காரணம் யாரை மகிழ்விப்பதற்கு, யாரை திருப்திப்படுத்துவதற்கு இந்த வேலை நடக்குது. இது இங்கே மட்டும் இல்லைங்க, உலகம் முழுமைக்கும் எல்லா இடங்கள்லையும் தமிழ் கடவுள் முருகனுக்கான கோயில் இருக்குது. உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் நிரம்பி வாழ்கின்ற எல்லா இடத்துலையும் தமிழர்களுக்கான தமிழ் சங்கங்கள் இருக்குது. ஆனால் தமிழ் சங்கங்கள் இருக்கின்ற அந்த தமிழ் சங்கங்களினுடைய தலைமைகள் தமிழர் அல்லாதவர்கள் 90% ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதே போல் அந்த கோயில் நிர்வாகம், தமிழ் கடவுள் முருகனாக இருக்கின்ற அந்த கோயில் நிர்வாகத்தில், அதாவது வெளிநாடுகளில் இருக்கின்ற அந்த கோயில் நிர்வாகத்தில் 90% மேற்பட்டவர்கள் தமிழ் மொழி பற்றற்றவர்களாகவும் அந்நியர்களுக்கு வேலை செய்யவர்களாகவும் தமிழர் அல்லாதவர்களுமாக நிரம்பியிருக்கிறாங்க. இங்கே எப்படி சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றவர் தமிழர் அல்லாதவராக இருக்கிறார்களோ, அதே போல் உலகம் முழுமைக்கும் இருக்கின்ற தமிழ் சங்கங்களின் தலைமையும் அந்த கோயில் நிர்வாகத்தின் தலைமையும் வந்து தமிழர் அல்லாதவர்கள் 90% இருக்குது. இப்போ உலகமெங்கும் இருக்கின்ற பிரச்சனையை விடுவோம், இப்போ சிட்னி முருகனுடைய கோயில் நிர்வாகத்திற்கு வருவோம். உண்மையிலேயே அவர் யாழ்ப்பாண தமிழராக உண்மையிலேயே இருந்தார், அவர் வந்து என்ன செய்திருக்கணும்னா தமிழ் மொழியை வந்து முன்னிறுத்திருக்கணும். முதல்ல தமிழ் மொழிக்கு குடமுழுக்கு. அங்கே யாரும் வந்து உங்களுக்கு கேஸ் போட போகிறதில்ல, எந்த ஆரியமும் வந்து படையெடுத்து தாக்க போகிறதில்ல. எந்த அதாவது சமஸ்கிருதத்தை முன்னிறுத்துகின்ற ஆரிய வர்ணாசிரமவாதிகள் வந்து பெரும்பான்மை தமிழர்கள் அங்கே வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இங்கே தான் ஆரிய கட்டுப்பாட்டில் திராவிட கட்டுப்பாட்டில் ஆட்சி அதிகாரங்கள் போயிட்டுருக்கு, இங்கே ஒன்றும் செய்ய முடியல. அதையும் மீறி நாம் வழக்கு தொடுக்கிறோம், வழக்கில் வெற்றி பெறுறோம், தற்காலிக நிவாரணத்தை போடுறோம். இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை. அந்த யாழ்ப்பாண தமிழர் நினைத்து விட்டால் உண்மையிலேயே அதை நடத்த முடியும், அங்கே எந்த தடையும் இல்லை. ஆனால் அவருக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உண்மையிலேயே அங்கே இருக்கின்ற தமிழர்கள் ஒன்று கூடி தமிழ் மொழியில் முருகனுக்கு குடமுழுக்கு நடத்துவதை உறுதி செய்யணும். ஒரு பெரிய கோரிக்கையாக வைங்க. நீங்கள் போகிறீங்க, நீங்கள் காணிக்கை போடுறீங்க, ஆஸ்திரேலியாவில் சிட்னிங்கிற ஒரு பெரிய நகரத்தில் இருக்கின்ற அந்த கோயிலில் நிறைய தமிழர்கள் வந்து காணிக்கை போடுறாங்க, நன்கொடை கொடுக்குறாங்க. என்னுடைய மொழி இல்லாத ஒரு இடத்துல என்னுடைய நன்கொடை மட்டும் எதற்கு தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். என்னுடைய தாய்மொழி ஒலிக்காத அந்த கோபுர கலசத்திற்கு என்னுடைய காசு மட்டும் எப்படி போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த நிர்வாகத்திட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் காசு போடுறதை நிறுத்திட்டிங்கன்னா தமிழ் மொழி வந்து அங்கே இடம்பெறும். நான் தமிழ் மொழியில் நீ குடமுழுக்கு நடத்தினாதான், தமிழ் மொழியில் அர்ச்சனை நடத்தினால்தான் உனக்கு நான் காசு போடுவேன், உனக்கு நான் நன்கொடை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அங்கு இருக்கின்ற தமிழர்கள் முன் வந்தால் கோயில் நிர்வாகம் வந்து அடிபணியும், உண்மையாக அடிபணியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேயே பெர்த்தில் இருக்கின்ற முருகன் கோயிலில் வழிபாடிலேருந்து கும்பாபிஷேகத்திலேருந்து எல்லாமே தமிழ் மொழியில் நடக்குது. சிட்னியில் மட்டும் என்ன பிரச்சனை? சிட்னியில் மட்டும் தமிழர்கள் நன்கொடை கொடுக்காமல் நடக்குதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. தயவு செய்து கோயில் நிர்வாகம்
தமிழர்களினுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் அந்த கோயில் நிர்வாகத்தினுடைய தலைமையை தமிழ் பேசுகின்ற அல்லது தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கின்றவர்கள் கைப்பற்ற நேரிடும் என்பதை இந்த காணொளி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து, தமிழர்கள் ஒன்றாக இருக்கணும். தமிழர்கள் நன்கொடை கொடுக்கும் பொழுது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு விதியின் அடிப்படையில் நன்கொடை கொடுக்க வேண்டும். அந்த தமிழ் மொழியை முன்னிறுத்தாத ஒரு கோயிலுக்கு நன்கொடை மட்டும் தமிழர்கள்ட்டேருந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அதாவது அந்த கோயில் நிர்வாக தலைமைக்கு நம்ம உருவாக்கினா தான் உங்களுடைய கோரிக்கையானது அங்கே வெற்றி பெறும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.